Today, our topic is ionic radii in periodic trends in properties, periodic classification of elements, Unit 8, Chapter 8. போன கிளாஸில் நாம் அட்டாமிக் ரேடியஸை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் அயானிக் ரேடியஸை பற்றி பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. ஸோ இப்போ இது என்னன்றதை நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு அயான் இருக்குது. அந்த அயானுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்கும்? சென்டர் பாயிண்டில் தானே இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பவரை உருவாக்கும். அந்த எலக்ட்ரானுக்கு பேர் வந்து எலக்ட்ரான் கிளவுட். அங்கே ஒரு பவர் உருவாக்கி அது வெளியில் வருது. அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் அயானிக் ரேடியை அப்படின்னு சொல்லணும். You all know that ions are formed when an atom loss or gain of electrons. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஆட்டம்ஸ்ல இருந்து லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸால நடக்குது. When a neutral atom loses an electron, it becomes positively charged ion called cation, whereas the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion called anion. இப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அயானை கேட்டயான்னு சொல்லணும். அதே சமயம் அந்த நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ்க்கு என்ன பேருன்னா ஆனயான். The size of the ions is important to determine their behavior in solutions and the structure of ionic solids. இப்போது அயான்ஸோட சைஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி நம்ம அயான்ஸோட சைஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்யூஷனோட பிஹேவியர், இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அயானிக் சாலிட். ஸோ சொல்யூஷனோட பிஹேவியர் எப்படி சீக்கிரமாக கரையுதா இல்லை லேட்டாக கரையுதா, இல்லை ட்ரூ சொல்யூஷனா கொலாய்டல் சொல்யூஷனா இல்லை சஸ்பென்ஷனா. ஸோ அதுதான் பிஹேவியர் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயானிக் சாலிட். இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம அயானோட சைஸை கண்டுபிடிச்சிடலாம், அயான்ஸோட சைஸை கண்டுபிடிச்சிடலாம். So the size of an cation is always smaller than its corresponding neutral atom, but the anion is larger than its neutral atoms. இப்போ இந்த சைஸை பற்றி சொன்னோம் இல்லையா, பிஹேவியர் ஆஃப் த சொல்யூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாலிட் அயான். இப்போது இந்த கேட்டயான் சைஸ் எப்போவுமே ஸ்மாலராக தான் இருக்கும். ஓகேவா? யாரை விட? நியூட்ரல் ஆட்டத்தை விட இந்த கேட்டயான் சைஸ் ஸ்மாலர். அதுவே ஆனயான் சைஸ் நியூட்ரல் ஆட்டத்தை விட லார்ஜராக தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும். ஸோ நியூட்ரல் ஆட்டத்தோட சைஸ் வந்து நியூட்ரல் ஆட்டத்தை விட கேட்டயான் சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். அதுவே நியூட்ரல் ஆட்டத்தை விட ஆனயான் சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும், பெருசாக இருக்கும். சின்னது பெருசு. கேட்டயான் வந்து சின்னதாக இருக்கும், ஆனயான் வந்து பெருசாக இருக்கும் சைஸ். எதை விட? நியூட்ரல் ஆட்டத்தை விட. அண்ட் நம்ம எல்லாருக்குமே இது தெரியும், இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. As the positive charge increases, the size of the cation decreases. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கேட்டயானோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும், குறைஞ்சிரும். கேட்டயான் சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கேட்டயானோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். As the negative charge increases, the size of the anion increases. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆனயானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேட்டயான் சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும். அதுவே நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆனயான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எதை வச்சு? கெயின் அண்ட் லாஸ். பாசிட்டிவ் வந்ததுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்,
நெகட்டிவ் வந்ததுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த பேசிஸில் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா எக்ஸாம்பிள் அர்த்தம். Lithium and sodium lost the single electron from the outermost energy level to form cations. ஓகேவா? ஸோ லித்தியமும் சோடியமும், ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இது லித்தியம், இது சோடியம். இவங்க என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறாங்க. அப்போ லாஸ் பண்ணுறதுனால அவங்க எதுக்காக லாஸ் பண்ணுறாங்க? பாசிட்டிவ் சார்ஜ் வரத்துக்காக, கேட்டயான் வரத்துக்காக இது லாஸ் ஆயிருக்கீங்க எலக்ட்ரான்ஸ். The ions so formed are smaller because the remaining electrons are at the inner cells and attracted more strongly by the nucleus. ஸோ இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா, அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது ஸ்மாலராக இருக்குது. ஆனால் மற்ற எலக்ட்ரான்ஸ், இன்னர் செல்ஸில் இருக்கிற மற்ற எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நியூக்ளியஸோட. அதனால் ஸ்மாலராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த லித்தியம் அண்ட் சோடியத்தோட சிங்கிள் எலக்ட்ரான் வெளியில் போகிறதுனால, அதாவது எனர்ஜி லெவலில் கேட்டயான் ஃபார்ம் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஸ்மாலராக இருக்குது, அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஸ்மாலராக இருக்குது. அந்த ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னர் செல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகிருக்காங்க. யாரோட? நியூக்ளியஸோட அட்ராக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இது வந்து கேட்டயான் ஃபார்மேஷன். இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ளூரின் அண்ட் குளோரின் becomes negative ions by gaining an electron. ஸோ இது வந்து ஆனயானுக்காக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ளூரின் இருக்கா, இங்கே வந்து குளோரின் இருக்கா. ஸோ இவங்க கிட்டேருந்து என்ன இதுவாகுது? கெயின், எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லித்தியமோட சைஸ் ஃபஸ்ட்டு வந்து நிறைய இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் ஆஃப்டர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு அப்புறம் சைஸ் ஸ்மாலர் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஃப்ளூரினோட சைஸ் ஸ்மாலாக இருக்குது. ஆனால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு அப்புறம் இந்த சைஸ் வந்து பெருசாச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாக ஆக அதோட சைஸ் சின்னதாகிடும் கேட்டயானில். ஆனால் ஆனயானில் நெகட்டிவிட்டி அதிகமாக ஆக எலக்ட்ரான்ஸ் வந்து சேர சேர அதோட சைஸ் வந்து பெருசாகிடும். ஸோ இதுதான் இங்கே ஃப்ளூரினில் அண்ட் குளோரினில் நடந்திருக்கு. So when the electrons are added, the charge on the nucleus is not great enough to hold the increased number of the electrons as closely as it holds the electrons in the neutral atom. இப்போ electrons add ஆக நியூக்ளியஸ், அதாவது சார்ஜ் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு நியூக்ளியஸால். நியூக்ளியஸ் இஸ் நாட் எனாஃப், அதாவது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, அந்த ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்க்ரீஸ்டு நம்பர் அதிகமாகிட்டே போகுது இல்லையா? ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால, அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நியூட்ரல் ஆட்டத்தோட க்ளோஸில் இருக்கிறதுனால நியூக்ளியஸால் ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி அட்டாமிக் ரேடியஸில் லெஃப்ட் டு ரைட் பீரியடில் டிக்ரீஸ் ஆச்சோ, அதே மாதிரி அயானிக் ரேடியஸ்லையும் பீரியாடிக் டேபிளில் பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட் தான் டிக்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி குரூப் வைஸ் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ as seen in the atomic radius, the ionic radii also decreases along the period from left to right and increase down the group. ஸோ இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.